Greetings of the day. நான் Shrekanth. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸல் எந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ஃபார் சிஏ அண்ட் சிஎம்எஸ்க்கு எக்ஸல் எந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணுறப்போ நிறைய பேர் ஆர்டிகல்ஷிப் தான் எக்ஸல் நிறைய பேர் கற்றுப்பீங்க, இல்லை ஜாப்லேயும் கற்றுக்கலாம். ஆனால் நான் வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணுறப்போ நான் அதிகமாக எக்ஸலில் ஒர்க் பண்ணதில்லை. நான் அதிகமாக ஒர்க் பண்ணது SAPல தான் நான் ஒர்க் பண்ணேன், SAPல தான் நான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஆர்டிகல்ஷிப்பில் எக்ஸல்லாம் நான் அவ்வளோவா டச் பண்ணதே கிடையாது, வெரி ரேர் தான். ஓகேவா? ஆனால் ஒன்ஸ் வந்து ஜாப்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எக்ஸலோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எனக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சது. அதை நான் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் எக்ஸலில் இப்போவே கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிறது அந்த வேலைலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் SAP ஆகட்டும், டேலி ஆகட்டும், எல்லாமே டிபெண்ட் ஆன் எக்ஸல். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, டிபெண்ட் ஆன் எக்ஸலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் SAPல எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஒரு கஸ்டமர் எடுத்திங்கன்னா அந்த கஸ்டமருடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருக்கும். அந்த கஸ்டமர் நம்ம கிட்டேருந்து எவ்வளோ கூட்ஸ் வந்து வாங்கினாங்க, எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ காசு பெண்டிங் இருக்குது, இல்லை நம்ம எதாவது ரீஃபண்ட் கொடுக்கணுமா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து எக்ஸலில் போட்டு தான் நீங்கள் வந்து ஒர்க்கே பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ SAPலேருந்தோ டேலிலேருந்தோ நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டு ஆர் டம்ப் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆக்சுவலாக SAPலேருந்து டம்ப் எடுக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம், SAPலேருந்து டம்ப் எடுக்கிறதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆக்சுவலாக ஸோ டம்ப்னா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அதாவது ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் அக்கௌண்ட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஸ்டமர் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 500 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இருக்குது, 500 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த 500 டிரான்சாக்ஷன்ஸில் என்ன டிரான்சாக்ஷன்ஸ் வந்து காசு கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் காசு வந்து கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் SAPஓ டேலியை வச்சோ உங்களால் வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு எக்ஸல் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப டெப்த்தாக போனால் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ பேசிக்காக வந்து என்ன தான் நீங்கள் டேலி SAP இந்த மாதிரி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருந்தாலும் இதை எல்லாத்தையுமே இதுலேருந்து நீங்கள் அதிகமாக CACMS நான் சொல்கிறேன், இது எல்லாத்துலேருந்துமே நீங்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து எக்ஸலில் போட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸை மட்டுமே வச்சு உங்கள் ஒர்க் வந்து இருக்காது. எக்ஸலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் வந்து அக்கௌண்டிங் வந்து நீங்கள் கற்றுக்கலாம், ஆனால் எக்ஸல் வந்து கொஞ்சம் கற்றுட்டு போகிறது அப்படிங்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனில் இந்த ஆர்டர் டு கேஷு, ப்ரொக்யூர் டு பே, O2C P2P அப்படின்னு சொல்லுவாங்க, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், அக்கௌண்ட்ஸ் பேபிள், அவங்க எல்லாருக்குமே இது வந்து எந்த லெவலுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்மள மாதிரி CACMS ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் போகிற ரோல் வந்து ரெக்கார்ட் டு ரிப்போர்ட் ஆர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போவீங்க. இவங்களுக்கு எக்ஸல் ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் நம்மளுக்கு CAS ஆர் CMSக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல்னால் அது எக்ஸல் தான். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸல் வந்து ஃபைனான்ஸில் வந்து ஏகப்பட்ட விதத்தில் வந்து உதவுது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து எக்ஸலில் தான் வந்து ரிப்போர்ட்டே பண்ணுவோம். ஸோ எக்ஸல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். SAP டேலி இதெல்லாம் இருந்தாலும் எக்ஸல் வந்து ரிப்போர்ட்டிங்க்கும் ப்ளஸ் அதே சமயத்தில் வந்து ஃபைனான்ஸில் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதனால் எக்ஸல் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து எப்படி எக்ஸல் வந்து கற்றுக்கிறது, சீக்கிரமாக கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். எப்படி எக்ஸல் வந்து கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தனியாக நான் கிளாஸ் போடுமா ப்ரோ, தனியாக எங்கேயாவது வந்து வெளில கிளாஸில் கண்டக்ட் பண்ணுறாங்களா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. இன்டர்நெட்டில் போயிட்டு பாருங்கள், வீடியோஸு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம், கொஞ்சம் பொறுமை வேணும். ஓகேவா? ஏன்னா வந்து நல்ல வீடியோஸ் எல்லாமே ஒரு 1 hour 30 minutes, 1 hour 40 minutes, 2 hours அந்த மாதிரிலாம் இருக்கும் ஜென்ரலாக. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வந்து தேவைப்படும். ஸோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா ஒரு சில நார்மலான வீடியோஸ் எல்லாமே வந்து 10 minutes 5 minutes அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் நல்ல வீடியோஸ் ரொம்ப டெப்த்தாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் லெங்த் வந்து அதிகமாக வந்துருக்கும், ஒரு 1 hour இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரே நாளில் இந்த வீடியோ முடிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour பாருங்கள், இல்லை 45 minutes பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு 1/2 hour 45 minutes பாருங்கள். அந்த மாதிரி வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? டெய்லி 1/2 hour 45 minutes பார்க்குறது கஷ்டம், உண்மையிலே கஷ்டம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு பெட்டராக வந்து கிடைக்கும். இது வந்து நான் யாருக்கு சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் ப்ரோ என் வயசு 18 ஆகுது 19 ஆகுது, நான் இப்போ தான் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து CMA படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இல்லை CA படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணலை, ஓகேவா? ஸோ ஆனால் நான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து இங்கே அதிகமாக வந்து நான் டக்குன்னு அந்த நெசசிட்டியில் கற்றுண்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரில் நான் தள்ளப்பட்டேன். ஆனால் நான் வந்து அப்புறமா கற்றுட்டு வெளில வந்தேன். ஓரளவுக்கு தான் தெரியும் எனக்கு எக்ஸல். இப்போ கூட வந்து எக்ஸல் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக எக்ஸலில் நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு, ஓகேவா? எனக்கு இன்ஃபேக்ட் வந்து எனக்கு என்ன நான் ஒன்றுமே தான் சொல்லுவேன் எனக்கு, ஓகேவா? ஸோ எக்ஸல் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அது நம்ம ஆக்சுவலாக உள்ளே தோண்டி போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பேசிக்காக மேக் பண்ண காரணம் என்னன்னா, எக்ஸல் வந்து நீங்கள் டேலி ஆர் ஸ்டாப் மாதிரி நான் வந்து கற்றுண்டே ஆகணும். இல்லை நிறைய பேர் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், டேலி ஸ்டாப் இதான் கேட்டே இருப்பீங்க. ஆக்சுவலாக எக்ஸல் பற்றி யாருமே போகவே மாட்டீங்க. நீங்கள் என்னதான் டேலி அண்ட் ஸ்டாப்பில் என்ட்ரி போட்டாலும் அந்த என்ட்ரி எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறது எக்ஸலில் தான். ஸோ அதனால் வந்து எக்ஸல் தான் நீங்கள் ஃபைனலாக வருவீங்க, கடைசியாக வரப்போகிறது எக்ஸலுக்கு தான் வருவீங்க. ஸோ அதுக்கு இப்போவே நீங்கள் ஆரம்பிச்சிருங்களேன் அப்படின்னு தான் நான் வந்து பேசிக்காக வந்து சொல்ல வந்தேன். இதான் வந்து இந்த வீடியோடைய நோக்கம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து எக்ஸல் வந்து கற்றுக்கிட்டு அதே சமயத்தில் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஜாபுக்கோ ஆர்டிகல்ஸ்க்கோ போகிறப்போ அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து நான் ஆக்சுவலாக இப்போதைக்கு நான் கற்றுன்னு இருக்கேன் எக்ஸல். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரியலி கற்றுன்னு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னோட ரொம்ப வயசு கம்மியாக தான் இருப்பீங்க, 19 இயர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி 19, 18 அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இது வந்து நல்ல ஏஜ் டு ஸ்டார்ட். ஸோ நீங்கள் அப்படியே டெய்லி ஒரு ½ hour வாட் பார்த்துட்டே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல், ஓகேவா? ஸோ நான் பேசிக்காக சொல்ல வந்த வேண்டிய விஷயம். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பீஸ்.